गाइस வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படின பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே गाइस ஃபாலோவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. டைரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா போன எபிசோட லாஸ்ட்ல ஹெவன் மெண்டிங் சென்ட சேர்ந்த ஒரு கிளவி ஹீரோவை யூஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக ஒரு பெண்டன்டான எடுத்து வந்து நிறுத்திருப்பாங்க. அது ஃளையிங் ஸ்டோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உள்ள யாராலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விலை மதிப்பான டெக்னிக் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அதை எடுக்கணும் ன்றதுக்காக ஹீரோ யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட் அதுதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த கல்ல தூக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவன் தூக்கிட்டானா? அப்படின்னா அந்த பொண்ணுங்க அப்ப இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அவனுக்கு கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும். அவங்க எல்லாருமே நம்ம கிளானோட ஒரு பெரிய தேவதைங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஆளுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் தூக்கிட்டானா? இந்த மாதிரி இங்க இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்கா. இவனுங்க எல்லாம் பயங்கர டென்ஷன்ல வாங்க நம்ம கிளம்புவோம், அவங்களை விடக்கூடாது, அந்த விலை மதிப்பில்லாத டெக்னிக் அவங்க கிட்ட போக கூடாது, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. சடனா அந்த ஒரு அட்டாக் மொத்த பேரையும் பின்னாடி தள்ளி விட்டுடுது. அது ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றது இந்த இடத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ யூஸ் பண்ணிக்கணும்னு பேசியிருந்தானே அவன் தான் வந்திருக்கான். நம்ம செக்டோட விலை மதிப்பில்லாத ஒரு பெண்டன்ட்டை தூக்கி இருக்கான். அவனை எப்படி நீங்க கொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிறீங்க? அவனுக்கு மேல ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது சரியா? அவனோட கல்டிவேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன தடை ஏற்பட்டுச்சுன்னு கேட்டேன் உங்களை சும்மா விட மாட்டா, போய் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு எல்லாருமே சுத்தி அவங்களோட பவர்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு அட்டு என்ன பண்றீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது? அவன் ஒரு பொம்பளை பொறிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிழவிக்கு அவங்களோட பிளான் தெரியறதுனால வாய முடிக்கிட்டே இருக்கு. அவன் அந்த ஃளையிங் ஸ்டோனை எடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க, நாங்க கொடுக்க சொன்னோமா? கிளானுக்குள்ள எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். வாக்குறுதி தான், நீங்க அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்ன வருது? அவன் இந்த இடத்துல விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் எடுத்திருக்கான். இந்த டெக்னிக் ஃபியூச்சர்ல எவ்வளவு பெருசாகும்னு தெரியும்ல. இது நம்மளோட முக்கியமான ஆன்செஸ்டரால விட்டு போனப்பட்டது. இதுல இருக்கிறது என்ன விஷயம்ன்றது எங்களுக்கே இது வரைக்கும் தெரியாது. இதுக்கு மேல எங்களா கூட தான் இருப்பான். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் நாங்க பண்றோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல திரும்பவும் இந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே அமைதியா நின்னுகிட்டு இருக்க. புதுசா 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் இல்ல, ரீனாவும் அவனா கூட இன்னொருத்தனும் வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த செக்டோட லீடர்னு சொல்லிட்டு அந்த கிளவியா கூட ஒருத்தன் வந்தான்ல, அவன் யூன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பானே ஸ்டோன் வச்சிருக்கான்ட்டு, அவன் இவன் தான். சரிவா நம்ம போயிட்டு அந்த ஸ்டோனை தூக்கி நம்மளோட பெருமையை இந்த இடத்துல நிலநாட்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அவங்க பாராட்டினா என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன எப்படி சொல்லிட்டு டெஸ்டினி ஆஃப் ஸ்டோன் வச்சிருக்கோம், நம்ம பாராட்டுகளை வாங்குறதுக்காக பிறந்தவங்க இவங்க எல்லாருமே நம்மள பாராட்டுறதுக்காக பிறந்தவங்க, நம்மளால மட்டும்தான் பல விஷயங்களை பல சாகசங்களை செய்ய முடியும், அவங்க எல்லாம் நம்மளை பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கூட்டு போக ஆரம்பிக்கிறான். பைத்தியக்கார பாய் அப்படின்ட்டு ரீனா அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே முன்னாடி பார்த்தா அந்த ஃளையிங் ஸ்டோனை காணோம். இங்க எந்த ஃளையிங் ஸ்டோன் எங்கடா போச்சு? மஜஸ்டி மன்னிச்சிருங்க, மோஷின்றவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மோஷி அப்படின்ட்டு ரீனா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. இந்த சமவெளியில இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டு வந்தான்னு சொன்னேன் மோஷின்ற பையன், அவனையா சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்கும்போதே ஆமா அவன் தான் ஜெய்சிங் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம அந்த கிளவியும் தான் அவங்களை கூட்டு போயிருக்காங்க. நம்ம ரெட்டி லோட்டஸையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பையன் இந்த மாதிரி தூக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஷயம் தாங்கிட்டு இருக்கும்போது சரி வாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ரீனாவும் அந்த இடத்துக்குள்ள தாங்கிக்கிட்டே மோஷி அப்போ உண்மையிலே அந்த பொண்ணுங்களுக்காக தான் அந்த தூக்கணும், அவன் இவ்வளவு பெரிய ஒரு பொம்பளை வெறியனா இருப்பான்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் ரொம்ப நேரமா தயங்கிக்கிட்டே இருக்கீங்க, கிளம்புனா நல்லா இருக்கும், அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு வாட்டி சொல்ல அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. இப்ப ஹெவன் மெண்டிங் செக்டுக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான போர் வீரர்கள் எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்காங்க ஹெவன் மெண்டிங் செக்டுக்கு வெளியே. இது எதுக்காக இவ்வளவு சீக்கிரத்துல திடுதிப்புன்னு இருக்கிற எல்லா கிளான்ல இருந்தும் நம்ம கிளானை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவனும் பக்கத்துல இருக்கிற கிளவி கிட்ட வீரர்களை ஏற்பாடு பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமா அவங்களுக்கு எப்படி நம்ம செக்டை எதிர்க்க அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு, நம்ம யாருன்றதை மத்த இருக்கிற எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த கிளவியும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த போர்ல நம்மளுக்கு க்ளோஸான கிளான்ஸ் கூட வந்திருக்காங்களே, நம்மளுக்கு அந்த கோஸ்ட் கிளானா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் பின்னாடி கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுட்டாகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆமா நீ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு, ஓகே நம்ம என்ன ஏதுன்றதை பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதோட திரும்பவும் சீனை கட் பண்றாங்க. வெளியே இருக்கிற ஒரு பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள யார் யார் நின்னுக்கிட்டு இருக்கானா ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் இடத்துல ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்குல்ல, அது வேற யாரும் இல்ல நம்மளோட உரிச்ச கோழி தான். எனக்கு இந்த சண்டையில கலந்துக்க சுத்தமா விருப்பம் இல்லை, இருந்தாலும் என்ன பண்றது மற்றவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, இவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் ஒரு காலத்துல, இவங்களுக்குள்ள இந்த இடத்துல என்னால ஏதாவது முடிஞ்சு தடுக்க முடியுமானதுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உரிச்சு கோழியும் மாஸ்டர் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம இந்த இடத்துக்குள்ள ஏதாவது பேசிய முடிவு எடுப்போமே, உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு ஃபைட்டும் பண்ண வேணான்ற ஒரு எண்ணம் இருக்குன்றது எனக்கு புரியுது, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்குள்ள இந்த சண்டையை மட்டும் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல
இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். இதோட வேற ஒரு சீனை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே நின்னுகிட்டு இருக்கானுங்க. இப்ப கோஸ்ட் கிளானுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து இறங்கி இருக்கிறான் அந்த இடத்துக்குள்ள. அழைப்பே அனுப்பாத வந்ததுக்கு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்டிங் செக்டர் சேர்ந்தவனும் எங்களையும் மன்னிச்சிருங்க, நாங்களும் உங்களை இன்வைட் பண்றதுக்காக அந்த இடத்துக்குள்ள வரவே இல்லை அப்படின்னு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் பரவாயில்ல, நான் இந்த இடத்துக்கு வளவலன்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக வரல, டேரக்டா விஷயத்துக்கு வரேன். நான் உங்களை எதிர்க்கணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. உங்களோட செக்டுக்குள்ள சிவாங்க இருக்கான்ல, அவன் இங்க இருக்கிற எல்லா செக்டையும் பகைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட பல விஷயங்களை நாங்க கேட்ட வேண்டியது இருக்கு. அவனை நீங்க சடனா வெளியே விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காத போயிடும். இப்படி வசதியை அவங்ககிட்ட சும்மா விசாரிக்க தான் போறோம். அவங்கிட்ட தண்டர் எம்பரரோட சீக்ரெட் டெக்னிக்லாம் வேற இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த நம்பர் எங்களோட செக்டுக்கு ஒரு விருந்தாளியா வந்திருக்காரு, எங்களால இப்போதைக்கு அவனை அனுப்ப முடியாது. நீங்க அவன் எங்களோட செக்ட்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது பண்ணிக்கங்க, உள்ள இருக்கிற வரைக்கும் எங்களால அனுமதிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஆளை காப்பாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ கதை அப்படி வருதா, நான் அதை தான் இப்ப ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். இடத்துக்குள்ள வளவலன்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். போர்க்லான சேர்ந்தவங்க ஆல்ரெடி வெறி பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற விருந்தாளின்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த இடத்துக்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், மேல இருக்கிற எல்லா பாரலோக கிளான சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்குள்ள எதிர்த்தாங்கன்னா இந்த ஹெவன் மென்டிங் செக்ட் இருக்கிற இடமே தெரியாம போயிடும்ன்றது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. பாத்துக்கங்க. இதுக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சரி, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டு, எங்களோட கிளானை நீ வெளிப்படையா இந்த இடத்துல அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம், எங்க கிட்டயும் கேஎஸ் ஃபார்மேஷன்லாம் இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. சரி நான் அப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய போராட்டத்தை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அவனுங்க பயங்கர கடுப்பா இருப்பானுங்க. அந்த மோஷி தான் வாங்க இருப்பானோ அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன்ல அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனா கூட இவ்வளவு தூரம் பயணிச்சதுல எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கிளவியும் என்னதான் இருந்தாலும் அவனை நம்ம கிளானுக்கு ஒரு விருந்தாளியா கூட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம கிளானோட 2 பொண்ணுங்களை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். டெக்னிக்ஸை வேற கத்துக்கிட்டு இருக்கான். நம்ம கண்டிப்பா என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவனை பாதுகாத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கு. சரியானா நீங்க எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்குள்ள ஒரே சந்தேகமா தான் இருக்கு, அவன் தான் அந்த வாங்க இருப்பானோன்ட்டு. இது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவங்கிட்ட நம்ம கிளானோட சீக்ரெட் டெக்னிக் மட்டும் இல்ல, தண்டர் பேரரசரோட முக்கியமான சீக்ரெட் டெக்னிக் அவங்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம கிளானுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படியாப்பட்டதை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது. நம்ம கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண வரைக்கும் அவனை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்புறம் அந்த போன் மிரரை எடுத்துருவாங்க, அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை நான் இன்னைக்கே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு மாதிரி அவன் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்றாங்க. சீன்ல ஒரு பெரிய தனியா இருக்கப்பட்ட ஒரு மவுண்டன் பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள தான் இருக்கான். பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோவோ என்ன மழை என்ன பெய்ய போதா, நான் இடமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, வேலை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மேகமூட்டம் சடனா அங்க ஒரு எனர்ஜி ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ அதை கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள தடுத்துக்கிட்டு இருக்கா. நீ கோழ மாதிரி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு பிரஷர் கொடுக்குற அளவுக்கு எவனுக்கு தான் தைரியம்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டு அதை தூக்க ஆரம்பிக்க வழியா ஹீரோ மொத்த பிரஷரை அந்த இடத்துல உடச்சு விட மேல இருக்கிற அந்த போன் மிரரை தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான ஃபோர்ஸ்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நீ உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட சின்ன வயசு ஏஜ்லாம் தெரியுது. இந்த பையனோட ஸ்பிரிட் வேர்ல்ட நான் செக் பண்ணி பார்த்ததுல இவனை பார்க்கும்போது அந்த வாங்க மாதிரி மட்டும் இல்லாம சேர்ந்த ஹியூமன் எம்பரரோட ஒரு சில நினைவுகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட உடம்பு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அவன்கிட்ட ரூட் டெக்னிக், குன்பெங் டெக்னிக், அது மட்டும் இல்லாம ரீஇன்கார்னேஷன் டெக்னிக், பல ரகசியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம விடக்கூடாது, முழுசா அவனோட உடம்புல இருக்கிற எல்லா டெக்னிக்கையும் வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராசஸை கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ளார ஹீரோ என்னோட ஐடென்டிட்டியும் என்னோட சீக்ரெட் டெக்னிக்கையும் வெளியே எடுக்க ட்ரை பண்ண. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட குன்பெங் டெக்னிக்கை ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் மொத்தமா அந்த இடத்துல கேன்சல் ஆக வெனரபிள் ரிலீம்ல இருக்கக்கூடிய எனர்ஜியா இதெல்லாம் என்ன கொடூரமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் அந்த இடத்துல பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பயங்கர வீக் ஆகிருக்கான அந்த இடத்துக்குள்ள. நான் உங்களுக்காக உங்களோட கிளானை சேர்ந்த ஒருத்தங்களை பாதுகாத்து கூட்டு வந்தா எனக்கு செய்யறது இதுதானா, உங்களை சும்மா விட மாட்டேன், மேகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற நாய்ங்களான்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. சோல்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட ஓல்டு ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நான் சோல்லேண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிப்ரவரி மந்த்ல ஸ்டார்ட் பண்ண மெம்பர்ஷிப்லயும் அதை பத்தி ஒரு சிலதெல்லாம் போட்டு வந்தேன். மேல 28ல ஒரு முக்கியமான நாள் வருது, அதுக்காக வெயிட் பண்ணலான்றதுக்காக சோல்லேண்டை தள்ளி போட்டு வந்தேன். இதை பத்தி இப்ப இருக்கிற சைனீஸ் அனிமே யூடியூபர்ஸ்ல எல்லார்ட்டையும் பேசிட்டு தயவு செஞ்சு இதை எடுக்காதீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சோல்லேண்ட் வேணாம் ப்ரோ, நீங்க வேற அனிமே போடுங்க ப்ரோ, எக்ஸ்பிளைன் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். இருந்தாலும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து சோல்லேண்ட் போகணுன்றது ஒரு முக்கியமான எண்ணம். நான் சோல்லேண்ட் போறதுக்காக தான் இந்த அனிமே சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதே இதுக்கோசரம் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஏன் ப்ரோ மற்றதெல்லாம் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பிளைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதான் எடுத்தேன். நான் எடுத்ததை நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல, நான் எடுத்தது எல்லாத்தையுமே முழுசாவே கம்ப்ளீட் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஒரு ஃபீலும் பண்ண தேவையில்ல. ஒன்றுத்த முழுசாக முடிங்க ப்ரோன்ற கமெண்ட்டை வர அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். சோல்லேண்டை பற்றி எல்லா யூடியூபர்ஸ் கிட்டையும் சொல்லி நான் போட போகிறேன். என்னோட ஃபேவரட் அனிமேலாம் சொல்லி எல்லாருமே சரி ப்ரோ நாங்கள் போட்டால் எங்களுக்கு எதுவும் வியூஸ்லாம் போக போகிறது இல்லை, நீங்கள் போடுங்க ப்ரோன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ சடனாக நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்டு அனிமேவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ரீசனே எனக்கு ஒன்றும் புரியல. பட் இதை நம்ம இந்த
இந்த இடத்துல பேசணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிதான் ஆகணும். இத்தனை நாட்களாக கூட இருந்து ரொம்ப நாளாக பேசிட்டு பாதியிலே நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போய் போட்டால் யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் கோவம் அதை தான் செய்யும். இந்த மாதிரி நான் போட போகிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் ரெஸ்பான்ஸ் எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து அந்த சேனலோட நேமை மென்ஷன் பண்ணுன்ற எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகே, இதை பற்றி செகண்ட் சேனலில் பேச தேவையில்ல. மெயின் சேனலில் சோல்லேண்டை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது இன்னைக்குள்ள அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன், சோல்லேண்ட் May 28 கன்ஃபார்ம் நம்ம சேனலில் வரப்போகுது. நான் பிப்ரவரி மந்த்லேயே மெம்பர்ஷிப்பில் மட்டும் தனியாக போட்டது தப்பாக போச்சு. நான் இதை வந்து பப்ளிக்லேயே போட்டிருந்தா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நாள் உங்களை வெயிட் பண்ண வச்ச மாதிரி ஆயிருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தனியாக போடவே இல்லை. பப்ளிக்கில் போட்டால் என்ன ப்ரோ, நான் இதுக்காக 3 மாதம் வெயிட் பண்ணுமா ப்ரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால தான் நான் பர்ஃபெக்ட் வேர்ல்டை விறுவிறுன்னு கூட்டு போய்கிட்டேன். இதை பற்றி சொல்லலை. சரி, ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம், May 28 என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டே. அன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் போடுவேன். சரி, ஓகே. வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்றைக்கி எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.